Hi friends, welcome back to our channel. Joyful Homemaking சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சில கிச்சன் டிப்ஸும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேஸ்ட்டை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம். சின்ன சின்ன குறிப்புகள் கூட நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளும் என் கூட ஷேர் பண்ணீங்கன்னா அதையும் நான் நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்றேன். அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், எனக்கும் பயனுள்ளதா இருக்கும். இதுதான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். குழந்தைங்களுக்காக வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருந்தது. சரி, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இதை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு ஸ்கேல் நடுவில் வச்சா எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணாதீங்க. கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணாதீங்க. கீழே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கேப் இருக்கணும். நல்லாவே பாக்ஸ் திக்காக இருக்குங்க. திக்காக இருக்க பாக்ஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி திக்கான பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ மேலே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். வேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரியெல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராகவே இருக்கும். நம்ம ஹோமை வந்து இந்த மாதிரி வச்சு கூட இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியாச்சு. இது மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லுக்காக இருக்கும் அதுக்காக. இதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கிஃப்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா எட்ஜ்லேயும் நல்லா கவர் ஆகிற மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 பாக்ஸ் கூட நீங்கள் தேவைப்பட்டால் செஞ்சுக்கலாங்க. ஸோ எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆயாச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பென்சில் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பென்சில் அப்படி இல்லைன்னா ஸ்கெட்செல்லாம் போட்டு வைக்க இந்த மாதிரி லேயராக 2-3 பாக்ஸை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் எதுக்கு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தாங்க. கப் ஹோல்டராக நான் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். சூப்பராக இருந்தது. டைனிங் டேபிளில் வச்சுருந்தேன். இதை ஃபுல்லாக இதை பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டோன்னா இதனோட அதாவது கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அது வெளியே வர மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே இது உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிடி ஃபுல்லாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம டைனிங் டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். தக்காளி ரசம் வைக்கலான்ட்டு தாங்க. இன்றைக்கி வெறும் தக்காளி ரசம் தாங்க. அதுக்காக ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வெறும் தக்காளி ரசமும் ஒரு வறுவலும் தாங்க செய்யலான்ட்டு. ஸோ இந்த தக்காளியை வந்து 2ஆக கட் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு அரை லெமன் அளவுக்கு புளி, கூடவே ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். தனியா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு காய வச்சிடலாம். இப்போ அதை எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ கடுகு ஜீரகம் போட்ட பிறகு கருவேப்பிலை, வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை கூட அந்த காம்பியும் போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதையும் போடுங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டை தட்டி போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சாம்பாரோ எதுவுமே வைக்கலன்னா கூட இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு ஏதாவது ஒரு வறுவல் வச்சிட்டிங்கனாலே போதும். ரசப்பொடி வந்து நான் அரைச்சி வச்சிடுறது. மிளகு ஜீரகம் கொஞ்சமாக வறுத்து அரைச்சி வச்சிடுவேன். ஸோ இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா டொமேட்டோ பேஸ்ட்டு, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வணக்கிக்குங்க. இது ஒரு அந்த பபிள்ஸ் வந்த போது நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு கூட சூப்பராக இருக்குங்க, கெடாது. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி வந்துட்ட பிறகு தேவையான அளவு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நான் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும்.
இது ஃபுல்லாக கொதிச்சாச்சுங்க. தக்காளி ரசம் தயாராகியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். செமையாக இருக்குங்க. கொஞ்சமாக வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ரசம் வந்து ஹோட்டல் ரசம் மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அது கூடவே வாழைக்காய் வறுவல் தாங்க செஞ்சுருந்தேன். செமையாக இருந்தது. இதையும் எப்படி குயிக்காக ஈஸியாக 2 மினிட்ஸில் செஞ்சிடலான்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ரவுண்டாக வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. முக்கால் பாயில் பண்ணிங்கனாலே சூப்பராக வருங்க வறுவல். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வாழைக்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணல, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தாங்க. இதை நல்லா நீங்கள் இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான வாழைக்காய் வறுவல் தயாராகிடுங்க. இதுக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பூண்டோ வெங்காயமோ எதுவுமே தேவையில்லைங்க. சூப்பராக ரெடி ஆயாச்சு பாருங்கள். இது தாங்க இன்றைக்கி ரசத்தோடு நாங்கள் இந்த டிஷ்ஷை தான் செஞ்சோம். குயிக்காக வாழைக்காய் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி ரசத்தோட வாழைக்காய் வறுவல் செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கோட பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது இந்த அட்டை இருக்கும் இல்லைங்களா, இதை வச்சு தாங்க இன்றைக்கி கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஈஸியானது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த 4 லேயர் இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க. இது ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ண சொல்லிட்டேன் பாப்பாவை. ஸோ இது ஃபுல்லாக கலர் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கலர் பண்ணிட்ட பிறகு கூகுளி ஐஸ் வச்சு கண் பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 டாட், அதாவது கண்ணுக்காக 2 டாட் வச்சுட்டு கூகுளி ஐஸை நம்ம இது மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட்டு வந்து வர மாதிரி இங்கே பாருங்கள் க்ளூ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஏதாவது பட்ஸையோ அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஆப்பிளோட லேயர், அதாவது கவர் மாதிரி ஒன்று தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து காது மாதிரி வருங்க. இந்த மாதிரி நம்ம கூகுளி ஐஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து அந்த ஆப்பிளுக்கு மேலே கவர் வரும் இல்லைங்களா, அதுதாங்க. இது வந்து ஒரு ஸ்னெயில் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து சும்மா ஒரு கிராஃப்ட் ஆக்டிவிட்டி மாதிரி கூட கொடுக்கலாம் நம்ம. இப்போ வந்து வாய்க்காக ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது கிளிட்டர் ஷீட்டு கூட ஒட்டினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 கலர் கூட ஆக்டிவிட்டிக்காக நம்ம பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் வைக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங் அப்படின்ட்டு நிறைய வகைகள் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு நம்ம க்ரியேட்டிவாகவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் கூட என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.